வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கொஷின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஷின் பேப்பரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த வீடியோ வந்து வீடியோ 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜான் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் டாபிக் வைஸ் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா டாபிக்ஸும் நான் சொல்கிறேன். சரிங்களா? கன்ஃபார்மாக கேட்குற டாபிக் என்ன, கன்ஃபார்மாக எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிறத நம்மளே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை அடுத்தவங்க உங்களுக்கு சொல்லணும், சொல்லி தரணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்படி தான் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கான டாப்பிக்கை செலக்ட் பண்ணி நீங்களே படிக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. மேபி அவங்க ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செய்யலாம், ஒரு காலேஜில் வேலை செய்யலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் வேலை செய்யலாம். அவங்கள இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? அவர்கிட்ட கொடுத்து எனக்கு எக்கனாமிக்ஸில் இவ்வளோ கொஷின் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா மேபி அவரும் யூனிவர்சிட்டியில் இருக்கலாம், இல்லை காலேஜில் இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கலாம். அவர்கிட்ட கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரிக்கு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜாகிரஃபிக்கும் அதே தான், சயின்ஸில் ஃபிசிக்ஸுக்கு அதே தான், கெமிஸ்ட்ரிக்கு அதே தான், பயாலஜிக்கு அதே தான். சரிங்களா? எல்லாத்துக்குமே அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட சிலபஸ் கொடுத்துருவாங்க, புக்கும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த எக்ஸாம் அதையும் அந்த கொஷின் பேப்பரையும் கொடுத்துருவாங்க. இது 3ஐயும் கொடுத்து நீங்கள் வந்து கொஷின் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கான கொஸ்டினுக்கான கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி சிலபஸில் இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம், இல்லை நம்மளோட புக்லேயும் இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இன்னும் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஷின் பேப்பரோட டைப்பு மேபி அது ஈஸியாக, டஃப்பாக, மாட்ரேட்டாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. இப்போ குரூப் 4ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 120லேருந்து 140 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? 120 to 140 நீங்கள் பார்த்தாவே டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அதுவும் இல்லாமல் எழுதுகிற இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்களோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாசாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எழுதின எல்லாருமே திருப்தியாக வந்தால் மட்டும்தான் அடுத்த டைம் அவங்க எழுத வருவாங்க. சரிங்களா? அதனால் 120லேருந்து 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற 60 கொஷின் தான் டஃப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அந்த டஃப்பாக கேட்குற 60 கொஷின் தான் கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த 60 கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணுறீங்கிறத வச்சு தான் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 80 to 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மீதி இருக்க 100 கொஷின் தான் உங்களோட கட் ஆஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். சரிங்களா? அந்த நீங்கள் படித்தீங்க படிக்கலைங்கிறத அந்த டஃப்பாக கேட்குற கொஷின்ஸ் தான் உங்களை வந்து இது பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்து குரூப் 1ஐ பொறுத்த வரைக்கும் 60 to 80 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்க 120 to 140 கொஷின் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். அப்போது உங்களோட அறிவை சோதிக்கிற கேள்விகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டஃப்பாக இருக்கிறது தான். சரிங்களா? கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் 120 to 140 கொஷின் ஈஸியாக இருக்கும். குரூப் 2ஐ பொறுத்த வரைக்கும் 80 to 100 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். குரூப் 1ஐ பொறுத்த வரைக்கும் 60 to 80 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். அப்போது அந்த மீதியாக இருக்க டஃப்பாக, மாட்ரேட்டாவோ இல்லை டஃப்பாவோ இருக்குது இல்லைங்களா? அந்த கொஷின் தான் உங்களுக்கான கட் ஆஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது ஒன்று. அடுத்து கொஸ்டின் பேப்பர் டைப்பு. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் டைப் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக கேட்கணுமா, மாட்ரேட்டாக கேட்கணுமா, டஃப்பாக கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்கணுமா, மாட்ரேட்டாக கேட்கணுமா, டஃப்பாக கேட்கணுமாங்கிற ஒரு கண்டிஷனும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஷின் ஈஸியாக இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பொறுத்துக. சரிங்களா? ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க ஆன்சரை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஏபிசிடி ஆப்ஷன்ஸில் டக்குன்னு இப்படி பார்த்ததும் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? 4321 2314 3124 அப்படி கொடுத்துருவாங்க. அதுவே கொஷின் பொறுத்துகையில் சொல்கிறேன்னா, அதுவே கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், கீழே ஆன்சரில் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் கொஸ்டின் டைப்பு. இதுக்கு மட்டும் கிடையாது. இயர் பேஸ்டு, டேட் பேஸ்டு, நேம் பேஸ்டு எந்த கொஸ்டின் எடுத்திங்கனாலும்
கொஷின் ஈஸியாக இருந்ததுன்னா கீழே நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சர் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் டஃப்பாக இருந்தது அப்படின்னா கீழே நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே பதில் சொல்வது எப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் கொஸ்டின் டைப்பு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா? அதுவும் அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எது, இம்பார்ட்டன்ட் டாபிக் எது, நார்மல் டாபிக் எது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? என்ன சொல்கிறதுங்க, ஃபிசிக்ஸில் இப்போல்லாம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குரூப் 4ஆக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்பான். குரூப் 2ஆக இருந்தால் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்பாங்க. குரூப் 1ஆக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படிக்காத ஒரு லா தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா குரூப் 4க்கு ஒரு மாதிரியும், குரூப் 2A ஒரு மாதிரியும், குரூப் 1க்கு ஒரு மாதிரியும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டாபிக் மேபி அது வந்தாலும் வரலாம், இல்லைனாலும் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி அது வந்து கொஷின் பேப்பரில் இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல். அது வரும், வராமல் கூட இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு கீ தான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருங்கிறது ஏன் படிக்கணும் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் அதிலிருந்து வராது. ஆனால் எல்லா டாப்பிக்கும் அதிலிருந்து தான் இங்கே வரும். அப்போது அங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு என்ன கேட்பான் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1857 சிப்பாய் கழகம் எடுத்துட்டிங்க அப்படின்னா சிப்பாய் கழகத்தில் இது வரைக்கும் குரூப் 4ல் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான், குரூப் 2ல் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான், குரூப் 1ல் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அடுத்து அங்கே என்ன கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டாபிக். அப்போ இந்த ஸ்டாட்டிக் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 25 to 30 கொஸ்டின் இருக்கும். அப்போ அந்த 30 கொஸ்டினும் ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து ஏதோ ஒன்று தான் வரும். அதை தாண்டி வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. யார் யார் போராட்டக்காரர்கள், யார் யார் போராட்டத்தை அடக்குனாங்க, எங்கெங்கே போராட்டம் நடந்தது, சரிங்களா? இதில் யார் யார் கைதானாங்க, யார் யார் வந்து தூக்கிலிடப்பட்டார்கள், யார் யார் அவங்களே இறந்துட்டாங்க, யார் யார் தப்பிச்சு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் டாபிக். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அடுத்து இந்த கொஷின் தான் வரும் அப்படிங்கிறது உங்களால் கன்ஃபர்மேஷனோட சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா உங்கள் சிலபஸும் அவங்க கையில் இருக்கும். அப்போது சிலபஸ் பேஸ்டாக இல்லை புக் பேஸ்டா அப்படிங்கிறதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது அவர் என்ன சொல்கிறதுங்க, கொஷின் பேப்பர் கொஷின் எழுதுகிறவர் ஒரு டென்ஷனாக இருக்காருன்னு வைங்களேன். இப்படியே புக்கை திருப்பிகிட்டே வராரு. திருப்பிகிட்டே வரும்போது அவருக்கு ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஷின் வந்து அவருக்கு தோணுது அப்படின்னா அந்த கொஷினையும் ப்ரிப்பேர் பண்ணுவார். இல்லை அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ ஜாகிரஃபியில் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பிஹெச்டி பண்ண டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் அந்த டாபிக் இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கில் அவருக்கு எதெல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரோ அது எல்லாத்தையும் கேட்பார். சரிங்களா? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சிலபஸ் பேஸ்டு எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இல்லாமல் புக்கில் இருக்க டாப்பிக்கும் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாவது வச்சுருக்கணும். சரிங்களா? சிலபஸ் டாபிக் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் டாபிக் எல்லாம் நீங்கள் அத்தபடியாக இருக்கணும். புக்கில் சிலபஸ் இல்லாமல் புக்கில் இருக்க டாப்பிக்கும் ஆவரேஜாக நீங்கள் அப்படியே பார்த்து வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அது கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை வாங்கிடலாம். உங்களுக்கே என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி வருங்கிறது நீங்களே என்ன சொல்கிறதுங்க, நீங்களே ஒரு ஐடியாவோடு நீங்களே படிக்க ஆரம்பிக்கலாம். இதை தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4 கிளியர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா டாபிக்ஸ் நானும் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.